என் தங்கப்பிள்ளையை, செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் காரணத்தோடு தான் உன்னிடத்தில் நான் பேச வந்திருக்கிறேன். என் குழந்தையை, நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கைகூப்பி கெஞ்சு கேட்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. நாளை நடக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது. நாளை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்டவர். என் குழந்தையை, எதுவென்றாலும் சற்று கவனமாக நாம் இருக்க வேண்டிய நேரம் என்பதனால் உன் தாயானவள் உடனடியாக இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன் தாயின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் உன் தாயானவள் உனக்காக வந்து நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் உனக்காகவே நான் அடுத்தடுத்து சொல்லிக் கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மையடைய செய்திருக்கிறது. என் பிள்ளையை பக்குவப்படுத்தி இருக்கிறது. என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்று எடுத்துச் சொல்லி இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுத்திருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் உணர்ந்து, நான் வருகின்ற இந்த காலங்களை நீ உணர்ந்து, இதற்கு தகுந்தாற் போல இனி உன்னை மாற்றிவிட நீ முயற்சி செய்து விட்டால் அது போதும். என்னதான் நடக்கும் என்று எல்லாமும் இனிமேலும் ஒரு பொழுதும் நீ பதற வேண்டாம். உனக்காக அம்மா எதையுமே முன்கூட்டியே எடுத்துச் சொல்லிவிட தயாராகிவிட்ட பிறகு இனி எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்த நம்பிக்கையை நீ தொலைக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். இத்தனை நாளும் நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உனக்காக நான் என்னவெல்லாமும் கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை நீயே வரும் நாட்களில் உணர்ந்து கொள்வாய். சட்டென்று ஒரு புரிதல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து, உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு நம்பிக்கையை தந்ததை நீ மறந்து விட்டாயா? எந்த நேரத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ பதற்றமடையக்கூடாது. உனக்காக நான் வருவதை இனி வரும் நாட்கள் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையிலும் இனி அத்தனை அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் நேரம், உன்னை தேடி வரும் இந்த காலம் என்று இனி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு விஷயத்தை இனி எப்பொழுதுமே நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நிலையிலும் நாம் விரும்புகின்ற ஒன்றை நாம் ஒருபோதும் தொலைக்கக்கூடாது. நாம் ஆசைப்படுகின்ற ஒன்றை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. நமக்கானது என்னவென்று நாம் உணரும் நேரம், நாம் விரும்புவதில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்றத்தை வரவேற்க தயாராகிவிடு. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உன்னை தேடி வரும் பல பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் இவ்வளவு ஆணித்தரமாக உறுதியாக கேட்கிறேன் என்றால் இதில் இருக்கும் உண்மையான புரிதலை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இருக்கும் நிச்சயமான ஒரு விஷயத்தை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் உன்னை எப்பொழுதுமே அன்போடு அரவணைத்து, உனக்கான வெற்றியின் பாதையில் உன்னை வரவழைத்து, அதிர்ஷ்ட நேரங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை நான் மீட்டெடுக்கும் பொழுதுகளில் இனி உன்னை தேடி நடப்பது எல்லாமும் உன்னை சரியாகவே உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான ஒரு மாற்றத்தில்
உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாழ்க்கை என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் மன உறுதியோடு பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளையும் இதுபோன்ற நேரங்களில் நீ உருவாக்கிவிடும் இந்த காலங்களையும் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொண்டாயானால் எல்லாமும் இனி என் பிள்ளை நினைத்தது போலவே மாறிக்கொண்டிருக்கும். உன்னுடைய விருப்பங்கள் போலவே எல்லாமும் மாற்றங்களை தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அதற்கெல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை மறக்காதே. இதற்கெல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை நீ உணரப்போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னுடைய இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை எப்படியெல்லாமும் மாற்றப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதிசயங்களை நாம் உணரும் நேரம், அதிர்ஷ்டத்தை நாம் புரிந்து கொள்ளும் நேரம், இனி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, சில சமயங்களில் நம் முன்னால் இருக்கின்ற எல்லாமும் நமக்கு சரியானதாக தோன்றும். நம் முன்னால் இருக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் சரியென்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் சட்டென்று ஒரு நொடியில் அது ஒன்றுமில்லாததாக மாறும். சில நேரங்களில் நம்மிடம் இருப்பதன் அருமை தெரியாமல் அதை நாம் ஒதுக்கிவிட நினைப்போம். ஆனால் கடைசியில் அதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று கற்றுக் கொடுக்கும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நமக்கான புரிதலோடு எதுவுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் கட்டாயமாக உணர்ந்து கொள்வோம் என்பதனை நீ மறக்காதே. இதுவரையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ நினைத்து கலங்கியது போதும். இனி உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களில் நீ முன்னேற வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான முன்னேற்றத்தை நான் நிச்சயமாக என்னவென்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்று நீ கண்டுகொள்ள வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இது. வாழ்க்கை பல அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுக்க துணிந்துவிட்ட இந்த நேரம் என் பிள்ளை, இனி எதையுமே யோசித்து மனம் கலங்காதே. எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை மனம் வருத்தம் கொள்ளாதே. நாம் எப்பொழுதுமே சில விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களை நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே ஒரு மாறுதல்களை நாம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த மாற்றத்திலும் நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் சரியாகவே உன்னை மாற்றும் என்பதனை புரிந்து கொள்வாய். சரியாகவே உனக்குள் ஒரு புரிதலை தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எது நடக்கும், என்னவாக நடக்கும் என்பதனை எல்லாமும் தாங்கி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அம்மாவினுடைய அன்பினால் இனிமேல் நிச்சயமாக நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. பல தருணங்களையும் பல நேரங்களையும் நீ ஒவ்வொன்றாக உருவாக்கி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பதில் நான் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றுவதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை நான் எந்த சந்தர்ப்பத்தையும் கைவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையையும் நாம் யோசிப்பது போல உனக்கு என்னவாக போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனது உருவாக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே
தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு எப்பொழுதும் உண்மையான அன்பை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்கு தர வேண்டிய விஷயங்களை சரியாகவே தர வேண்டும். நாளைய விடியல் புதன்கிழமையினுடைய விடியல், பொன்னான புதன்கிழமையின் விடியல். புதன் பகவானை மனதார நீ நினைத்தாயானால் நிச்சயமாக நீ பெற்ற பிள்ளைக்காக இவர் பல நல்ல காரியங்களை செய்து கொடுப்பார். உன் பிள்ளையினுடைய படிப்பு, வேலை வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றையும் இவரிடத்தில் நீ கேட்கும் பொழுது உனக்காகவே இவர் முன்வந்து எல்லா நன்மைகளையும் செய்து கொடுப்பார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் நம் குழந்தைகளினுடைய ஒரு சிறு புன்னகை அவை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நம் பிள்ளைகளோடு நாம் பேசி பழகுகின்ற நேரங்கள் அவர்கள் நம்மிடம் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்கின்ற பொழுது நம்மை நாமே பெருமையாக நினைப்போம். நாம் இவர்களிடம் சரியாக இருப்பதனால்தான் அவர்களும் நம்மிடத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று, அதனால்தான் அவர்களும் நம்மிடத்தில் அன்போடு நடந்து கொள்கிறார்கள் என்று. இப்படியாக ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்தும் புரிந்தும் கொண்டும் இருக்கும் இந்த காலங்களில் நமக்கு நடப்பது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத விஷயங்கள் இனி எல்லா நிலையிலும் உன்னை மேன்மைப்படுத்த உதவும் என்பதனை புரிந்து கொள். உன்னை மேன்மையோடு நம்பிக்கைக்குள் அழைத்து செல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா சொன்னது போல புதன்கிழமையில் புதன் பகவானை மனதார நினைக்க நீ தயக்கம் காட்டாதே. இவரினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும், பல உண்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன் எண்ணங்கள் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சரி செய்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எதிலும் உடைந்து விடாமல் நின்று, இந்த மனது எதிலும் கலங்கி விடாமல் நின்று உனக்காக நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ மீட்டெடுத்து விட வேண்டும். வாழ்க்கையில் எது முக்கியமோ இல்லையோ நம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறதல்லவா? நம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு தேவையானதாக இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நாம் சரிவர உணர்ந்து நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் தெளிவாக நடந்திருக்கிறதா என்பதனை புரிந்து கொண்டு கொஞ்சமாக நாம் யோசிக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. யாரையுமே இங்கு எளிதில் நம்பிவிட முடியவில்லை என்பதுதானே என் பிள்ளைகளுக்கு வருத்தம். அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், நீ யாரையும் நம்பவில்லை என்றாலும் சரி, தெய்வத்தை நம்பாமல் இருக்காதே என்று. இறைவனினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அதை தாண்டி வேறெதுவுமே இங்கு தேவையில்லை என்ற ஒரு எண்ணம் உருவாகும். இதை தாண்டி வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கானது இல்லை என்ற ஒரு புரிதல் உருவாகும். எல்லாவற்றையும் தெரிந்தும் புரிந்தும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை உணர்ந்து நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இதுவரையிலும் என் பிள்ளைக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என் குழந்தையை பக்குவப்படுத்தி விட்டது. எதையெல்லாமும் செய்ய வேண்டும், எதையெல்லாமும் செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை கொண்டு நீ மீண்டு வர வேண்டும். அதை கொண்டு
இந்த வாழ்க்கையில் முழுமையான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தெரிந்து நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே என்று சரியாக நடத்தி உன்னை வாழச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நல்லது செயல்களை செய்ய நினைக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு தெய்வத்தின் அன்பை பெற்று கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் நேரம் பல நம்பிக்கைக்குரிய கடைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வந்து உன்னை நல் மாற்றத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் சொன்னவள் கைகூப்பி கெஞ்சி கேட்டு சொல்ல நினைத்த விஷயம் என்ன தெரியுமா? முதலாவதாக புதன் பகவானை நீ வழிபட வேண்டும். இரண்டாவதாக நீ பெற்ற பிள்ளையின் விவகாரத்தில் நீ என்னவாக இருக்கிறாய், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஊக்கத்தை கொடுக்கிறாய், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்கிறாய் என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உதவ வேண்டும். அவர்களுக்காக நீ இருக்கிறாய் என்ற ஒரு புரிதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதையெல்லாமும் நீ சரியாக செய்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய். உன்னை தேடி வரும் பல ஆச்சரியங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு பேரதிர்ஷ்டம்தான் என்பது போலத்தான் நான் வருகின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இந்த வாழ்க்கையை கதியென்று நினைத்து நீ பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நுழைந்து தேவையில்லாமல் அவர்களின் மனதை குழப்பிவிட முடியாதபடிக்கு அவர்களுக்கு சரியான ஒன்றை நீ செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு அதற்கான விளக்கத்தையும் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு தவறு இதுபோன்று நடக்காமல் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாத்து நிற்பது உன் கடமை. நாளைய தினம் எக்காரணம் கொண்டும் இவர்களை தள்ளி வைக்காதே. இவர்களிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பேசி நீ தெரிந்து கொள்ள தயாராகும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகும். உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது போல அவர்களினுடைய நடவடிக்கைகள், அவர்கள் செல்கின்ற இடம், அவர்களினுடைய உடன் இருக்கின்ற நட்புகள் என்று இதையெல்லாமும் சற்று நாம் தெரிந்து வைத்திருப்பது தவறு கிடையாது. சந்தேகத்தால் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த தவறுகளும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதை விடுத்து எதையுமே அன்போடு அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. அன்பு சாதிக்க முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. அன்பினால் நடத்த முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. அதை கொண்டு அவர்களிடத்தில் இருந்து நீ நினைத்ததை சாதித்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கே என்று நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இனி எப்பொழுதுமே அது முழுமையாகவே உன் வாழ்க்கையில் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் நம் பிள்ளைகளை இந்த வாழ்க்கையில் நாம் முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்துச் செல்வது நம் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் யோசித்து சிந்திக்கும் முன்னமே இந்த வாழ்க்கையும் ஒவ்வொன்றையும் நமக்கு சரியாகவே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒவ்வொரு தருணங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. முன்னின்று நாம் உருவாக்கிய இந்த காலமும் நேரமும் இனி அத்தனையையும் உனக்கே என்று சொல்லிக் கொடுப்பது போல
நாம் பெற்ற பிள்ளைகளினுடைய விஷயத்தில் என்னவாக இருந்தாலும் அதில் நாம் முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.